ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th நியூ புக்கு தனி வெட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 2. இதோட வந்து 7th நியூ புக்கு தனி வெட்டி முடியுது. அடுத்தது வந்து 7th ஓல்டு புக்கு தனி வெட்டி பார்க்கலாம். எல்லாமே வந்து குரூப் 2T அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இந்த சேனலில் இருக்கும், பார்த்துக்குங்க. இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு வந்து தனிவெட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய மடங்கு -1, மேலே வந்து பெரிய மடங்கு -1 போட்டுக்கணும், பை கீழே வந்து சிறிய மடங்கு -1 ஆண்டோட மல்டிப்ளை பண்ணிடணும். பெரிய மடங்குனா என்ன கேட்டிருக்காங்க? மும்மடங்காக மாறுவதற்கு, அதாவது வந்து 10 ஆண்டுகளில் வந்து 2 மடங்காக இருந்துச்சுன்னா 3 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள்? அப்போ 3 தான் வந்து இதில் பெரிய மடங்கு. அப்போ 3 -1 வந்தது என்ன அப்படின்னா 2ன்னு போட்டு, பெரிய மடங்கு 3 -1 2 பை சிறிய மடங்கு என்ன 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 -1 1. ஆண்டுகள் எத்தனை? 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 20 ஆண்டுகள் ஆகும். ஓகேவா? அடுத்த கணக்கு, ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காணும் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மடங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து 1 லெஸ் பண்ணிக்கணும். எத்தனை மடங்காகிறதுன்னு சொல்லியிருக்காங்க? 2 மடங்காகிறது. அப்போ 2 -1 1 பை ஆண்டு எத்தனை? 4 ஆண்டு. அப்போ கீழே ஆண்டு போட்டுக்கணும், இன்டு 100. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 வரும். அப்போ வட்டி விதம் என்ன? 25%. ஓகேவா? அடுத்த கணக்கு, ரூ. 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது ரூ. 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3000க்கு அசலுக்கு வந்து 8%. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4000 12%, இதுக்கு 4 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய தனிவட்டியும் இதனுடைய தனிவட்டியும் சமம்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதில் என்ன இருக்குது? 2 வேல்யூ தான் இருக்குது. நான் வந்து தனிவட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100ன்னு சொல்லியிருக்கேன். SI = PNR/100. இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு? இதுக்கு மேலே உள்ள வேல்யூக்கு ஆண்டு கேட்டிருக்காங்க, கீழே உள்ள வேல்யூக்கு ஆண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதுக்கு ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா தனிவட்டி இந்த வேல்யூ தெரியணும் இதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கீழே உள்ளது 3 இருக்கு. நான் தான் சொன்னேன், இதில் வந்து ஏதாவது ஒரு 3 வேல்யூ இருந்தால் தான் நம்ம ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். மேலே உள்ளதுக்கு 2 வேல்யூ மட்டும்தான் இருக்குது, கீழே உள்ளதுக்கு 3 வேல்யூ இருக்குது. அப்போ இதுலேருந்து தனிவட்டியை கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா இதுக்குள்ள தனிவட்டி இதுக்குள்ள தனிவட்டியும் சமம். அப்போ இதுலேருந்து தனிவட்டியை கண்டுபிடிச்சிட்டு அந்த தனிவட்டியை வச்சு இதுக்கு ஆண்டு கண்டுபிடிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த 4000 என்ன பண்ணுவோம்? PNR/100. இப்போ 12% 12/100 × 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தனிவட்டி கிடைக்கும்னா 1920 கிடைக்கும். கேன்சல் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தனிவட்டி கிடைச்சிருச்சா? இந்த தனிவட்டியை வச்சு இதில் என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தனிவட்டி 1920, அசல் வந்து 3000, 8%/100. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 8 ஆண்டுகள். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8%, இதனுடைய தனிவட்டியும் 4000 அசலுக்கு 12%, 4 ஆண்டுகள் இதனுடைய தனிவட்டியும் சமம்னா இதுக்கான ஆண்டுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலே உள்ளதுக்கான ஆண்டுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. SI = PNR/100 படி நம்ம வந்து இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இதுக்கான தனிவட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு இதுக்கு ஆண்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனிவட்டி கண்டுபிடிக்கிறோம். 4000 × 12/100, இந்த 4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1920. இந்த தனிவட்டியை வச்சு இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும்
3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகை மற்றும் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து தொகை அல்லது வட்டி வீதம் இந்த மாதிரி 2 ஆண்டுகளில் கொடுத்துட்டு 4 ஆண்டுகள்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா 2 ஆண்டுகளில் கொடுத்துட்டு 6 ஆண்டுகள்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு தொகையை வட்டி வீதமாக கேட்குறாங்க அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த தொகை வட்டி வீதம் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிறிய ஆண்டு என்னவோ அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிறிய ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? இப்போ வந்து ஆண்டு இருக்குது. இது வந்து தொகைனா அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது. அப்போ நமக்கு அசல் தனியாக வேணும், வட்டி தனியாக இருந்தால் தான் நம்ம வந்து வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஆண்டுக்கும் 3 ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 1 வருஷம். ஓகேவா? அப்போ இதை லெஸ் பண்ணோம்னா 6800லேருந்து 6200 லெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 600 கிடைக்குது. அப்போ 600 ஏறி இருக்குங்கும் போது அதனுடைய வட்டி தான் ஏறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ 1 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 600 ரூபாய். அப்போ நம்ம வந்து எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த சிறிய ஆண்டை வச்சு தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோதுன்னு பார்க்கணும். 1 வருஷத்துக்கு 600னா 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 1200. ஏன்னா 2 வருஷங்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 1200. இப்போ இந்த 6200ங்கிறது மொத்த தொகை, நமக்கு அசல் தேவைப்படுது. அப்போ 6200லேருந்து அந்த வட்டி 1200 லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000. அப்போ அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்களே, அந்த அசல் தொகை, அந்த அசல் தொகை 5000. இப்போ வட்டி வீதம் கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அசல் 5000, வட்டி வந்து 1200, 2 ஆண்டுகளுக்கு வச்சு இப்போ நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ SI is equal to BNR by 100. அப்போ SI வந்து என்ன அமௌண்ட்டு? 1200. அசல் என்ன அமௌண்ட்டு? 5000. எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு. 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12% வட்டி வீதம் கிடைக்கும். அப்போ அந்த தொகை என்ன? 5000, வட்டி வீதம் என்ன? 12%. அடுத்த கணக்கு, அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூ.5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றார் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நபர்கிட்ட, அதாவது பாலாஜிங்கிற நபர்கிட்ட வந்து 5000 வந்து 2 ஆண்டுகளுக்கு வட்டிக்கு விட்டுருக்கிறாரு. சார்லஸ்ங்கிறவர்கிட்ட வந்து 3000 4 ஆண்டுகளுக்கு வட்டிக்கு விட்டுருக்கிறாரு. 2 வந்து அவர் வட்டியாக பெற்ற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2200. அப்போ வந்து வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 5000 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 10000. நல்லா பார்த்துக்கோங்க, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10000 ப்ளஸ் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12000 by 100. எவ்வளவு அவர் வந்து வட்டியாக வாங்கினாரு? 2200 ரூபாய் வந்து வட்டியாக வாங்கினார். இப்போ என்ன பண்ணுங்க, இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 22000. இந்த 100 இந்த சைடு போகும். அப்போ 2200 × 100. இப்போ இந்த 22,000 அப்படியே வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த சைடு கொண்டுட்டு போயே பண்ணாலும் பண்ணலாம். 2200 × 100, இந்த 22,000 கீழே வந்துடும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10%. இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை, இதை டைரெக்டாகவே இங்கேருந்து வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். புரியாதவங்க வேணும்னா கீழே கொண்டு போய் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7th நியூ புக் வந்து தனிவட்டி வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கணக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கேன். ஏதாவது வந்து நடத்தாமல் விட்டுருந்தேன்னா, இது நான் நடத்தின மாடல் அதே சேம் மாடல் கேட்டிருந்தாங்கன்னா நான் விட்டுருப்பேன். ஏன்னா இதே மாடலில் இன்னொரு கணக்கு கேட்டிருக்காங்கன்னா அதை நீங்களே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால் வந்து 7th நியூ புக்கு தனிவட்டி முடிச்சுட்டேன். 7th ஓல்டு புக்கு தனிவட்டி அடுத்த வீடியோவில் வரும். இது வந்து 7th நியூ புக்கு தனிவட்டியை வந்து எப்போ லைவ் டெஸ்ட் அப்படின்னா
சண்டே நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் வைக்கிறேன். என்னங்கிறது உங்களுக்கு டைம் வந்து கன்வீனியண்டாக இருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சண்டே நைட்டு, கம்மிங் சண்டே நைட்டு 9 o'clock லைவ் டெஸ்ட் வைக்கிறேன். எதுனா 7th நியூ புக்கு தனிவட்டி. ஓகேவா? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.